நண்பர்களே, இதான் வந்து சாப்பிட்ற அரிசியோட நெல் ப்ராசஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நெல். இது உடைச்சி பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ரைஸாக கன்வெர்ட் ஆகி வரும். பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். கிரேட் சல்யூட் டு தீஸ் பீப்புள். அதாவது எதுக்கு இந்த பதிவு போடுறோன்னா, நிறைய நம்ம வந்து மக்கள் மெட்ரோ சிட்டிஸ்லலாம் பீப்புள் ஆர் வேஸ்டிங் ஃபுட். அந்த உணவை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஷுட் கன்சிடர் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் தி பீப்புள். ஒரு ரைஸு க்ரியேட் ஆகிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. இந்த மாதிரி விளைச்சல் தான் நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகி வருது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த உழைக்கும் மக்களுக்கு ஒரு இதுவாக சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும். இதான் திருக்குறளில் சொல்லுவாங்க, தொழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. இன்னமும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன பதிவில் வந்து நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியுதுன்ட்டு. இது யாரும் அட்வைஸ்லாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ உழைப்புக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சாதமும் வந்து அவங்களோட வேர்வை அப்படின்னு மட்டும் இல்லாமல் அவங்களோட மொத்த உடல் உழைப்பும் கொடுக்குறாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். ஸோ வில் சே we should not waste the food or any agri products that has been produced by these strong people. Hard working is what I want to really tell to people.